ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் மக்களோடு அவர்கள் எவ்வாறு பழகினார்கள் என்பதையும் நாம் தெரிந்து வருகின்றோம். அருமையானவர்களே, சமீபத்தில் சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு நண்பர் முகநூலில் உலகத்திற்கே நபிமார்கள் வந்தார்கள், ஆனால் தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு நபி வந்திருக்கிறாரா அப்படின்னு முகநூல்ல ஒரு கேள்வி கேட்கிறார். அவரை நக்கலா கேட்கிறாரா, கிண்டலா கேட்கிறாரா, அல்லது நிலையை அறிந்து கொள்வதற்காக கேட்கிறாரா, அது அவருக்கும் அல்லாவிற்கும் தான் வெளிச்சம். இருந்தாலும் கூட இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இஸ்லாம் குறித்து ஏதாவது அவர்கள் கேள்விகள் கேட்பார்களே, ஆனால் வேகப்படாமல் கோபப்படாமல் நாம் அவர்களுக்கு உரிய பதிலை நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு பதில் தெரியவில்லை என்றாலும் கூட தெரிந்தவரிடம் கேட்டு அவர்களுக்கு நாம் உரிய பதிலை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் சார்ந்திருக்கின்ற மதத்தின் வேதங்களை அவர் படித்திருந்தால் இது போன்ற கேள்விகள் அவருக்கு வந்திருக்கவே செய்யாது. இந்து சமுதாயத்தை சார்ந்த நண்பர்களுக்கு ரிக் வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் என்று அவர்களுக்கென்று சில வேதங்கள் இருக்கிறது. இந்த வேதங்களை எல்லாம் அவர்கள் படித்திருப்பார்களே, ஆனால் இது போன்ற கேள்விகளை அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். ஏன்னா இந்து புராணங்கள்ல, இந்து வேதங்கள்ல என்ன வருது அப்படின்னா, மகாமதி என்பவர் வருவார். மகாமதுனா யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் குடுமி வைத்திருக்க மாட்டார், தாடி வைத்திருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடுமி வைக்கல, தாடி வச்சிருந்தாங்க. ஒட்டகத்தில் சவாரி செய்யக்கூடிய ரிஷி, ரிஷினா மார்க்க அறிஞர் என்பது பொருள். உலகத்துல எந்த ரிஷியும் ஒட்டகத்துல பயணம் செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒட்டகத்திலே பயணம் செய்திருக்கிறார்கள். லிங்க சேதி சிகாகீன அந்த மொழியில சொல்றாங்க. லிங்கம்னா தெரியும், ஆண் உறுப்பு. சிகாகீனா அது வெட்டப்பட்டிருக்கும், அதாவது கத்னா செய்யப்பட்டிருப்பார். 10,000 பசுக்களோடு வருவார். பசுக்கள் என்று சொன்னால் நபி தோழர்கள். இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் இந்து வேதங்கள்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வேதங்களை அவர்கள் படிப்பார்களே, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகில உலக மக்களுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களை அனுப்பி வைத்தார். நபிமார்கள் வராத சமுதாயமே கிடையாது. இந்த நானும் நீங்களும் சொல்லல, நாம முழுமையா நம்பி இருக்கின்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதை இன்னைக்கு திறந்து சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்களோ அந்த குர்ஆன்ல 2 இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றார். 10வது அத்தியாயம் 47வது வசனத்திலே, ஒலிகுல்லி உம்மத்தின் ரசூல்,
ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ரசூலை நாம் அனுப்பி வைத்தோம். ரசூல்னா யாரு? அவர்தான் ரிஷி, அவர்தான் இறை தூதர். 13வது அத்தியாயம் 7வது வசனத்துல வலி குல்லி கௌமின் ஹாதின், ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் நேர்வழி காட்டக்கூடியவரை நாம் அனுப்பி வைத்தோம். அந்த ஹாதின் அப்படின்னு நேர்வழி காட்டக்கூடியவர், அவர்தான் ரிஷி, அவர்தான் இறை தூதர். இந்த 2 வசனங்கள் திருக்குறானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அவங்க கேட்பாங்க, உலகத்துல 4000த்திற்கும் மேற்பட்ட மொழி இருக்கிற அந்தந்த மொழிகளை பேசக்கூடிய பகுதிகளுக்கு நபிமார்கள் வந்தார்களா, ரிஷிகள் வந்தார்களா, இறை தூதர்கள் வந்தார்களா? இப்படியாக அடுக்கடுக்காக அவர்கள் அந்த சகோதரர்கள் கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதற்கும் அல்லாஹ் திருக்குறான்ல 14வது அத்தியாயம் சூரத் இப்ராஹிம்ல 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா அர்சல்னா பிர் ரசூலி இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபய்யின லஹும். எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த சமுதாயம் என்ன பாஷை பேசுகிறதோ அந்த பாஷையை கொண்டு இறை தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம். மலையாளத்திற்கு மலையாள பாஷை பேசக்கூடிய ஒரு இறை தூதர் வந்திருப்பார். தமிழ்நாட்டுக்கு தமிழ் பேசக்கூடியவர் நபியாக வந்திருப்பார். வேற வேற மொழியை சார்ந்தவர்கள் லட்சக்கணக்கான நபிமார்கள் உலகத்திற்கு வந்தார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இருக்கிறது 4000 பாஷை, ஆனா வந்த இறை தூதர்கள் லட்சக்கணக்கானவர்கள். ஏன்னா சில சமுதாயத்திற்கு எங்களுக்கு ஒரு நபிலாம் போதாது, 2 பேர் வேணும், 3 பேர் வேணும் அப்படின்னா கோரிக்கை வச்சாங்க அல்லாஹ்ட்ட. அது அல்லாஹ் சூரத்து யாசீன்ல சொல்லுவான், ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசின், 3வது தூதரை கொண்டு நாம் கண்ணியப்படுத்தினோம். ஒரே சமுதாயத்திற்கு ஒரே நேரத்துல 3 இறை தூதர்கள் அவர்கள் வந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பேசுகின்றார். திருக்குர்ஆன் ஏன் தமிழ்ல ஏன் இறங்கல, ஏன் உருதுல ஏன் இறங்கல, ஏன் ஆங்கிலத்துல இறங்கல, மற்ற மொழிகள்ல ஏன் இறங்கல, அரபு மொழியில ஏன் இறங்கியிருக்கிறது என்று சொன்னால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்தந்த பாஷையை பேசக்கூடிய பகுதிகளுக்கு அந்தந்த பாஷையை தாய்மொழியாக கொண்டவரைத்தான் இறை தூதராக அல்லாஹ் அனுப்பி வைப்பான். தமிழே தெரியாத ஒரு ஆளை கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு நபியா அனுப்பி வச்சா இவர் பேசுறது அவங்களுக்கு வழங்காது, அவங்க கேட்குறது இவருக்கு வழங்காது. ஆனால் அரபு நாட்டை சார்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த நாட்டுக்கு நபியாக அனுப்புகின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் வரையிலும் அவர்கள் தான் இறை தூதர், அவர்கள் தான் கடைசி நபி. அதுதான் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதமும் அல் குர்ஆனும் அரபு மொழியில் இறக்கி வைக்கப்பட்டது. இப்ப முக்கியமான வேதங்கள் 4 நம்ம எல்லாம் தெரிஞ்சிருப்போம். தௌராத்து, ஜபூரு, இன்ஜீல், ஃபுர்கான். தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அது அரபு மொழியில இறங்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஹிப்ரு மொழி, அபரானி மொழியை பேசி வந்தார்கள். அதனால தௌராத் என்பது அபரானி மொழியில் தான் இறங்கியது. ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கியது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் யுனானி மொழியை பேசினாங்க, அது அந்த பாஷையிலே அந்த வேதம் இறங்கியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார். அந்த காலத்தில் சுரியானி பாஷை பேசினாங்க. எனவே சுரியானி மொழியிலே அந்த இன்ஜீல் வேதம் இறங்கியது. இன்னைக்கு பைபிள் தமிழ்ல தான் வச்சிருக்கிறாங்க, ஆங்கிலத்துல இருக்குது, மலையாளத்துல இருக்குது, ஹிந்தியில இருக்கு. ஆனா அசல் வேதம் அது சுரியானி பாஷை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் அரபு மொழியிலே இறங்கியது. இன்னைக்கு தௌராத் இருக்குது, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போதே தௌராத்தை புரட்டிட்டாங்க. ஜபூர் வேதம் இருக்குது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போதே அத ஜபூர் வேதத்தை புரட்டிட்டாங்க. இன்ஜீல் வேதம் இருக்குது,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு போனவன அந்த இஞ்சியில பொருத்திட்டாங்க. ஆனா திருக்குறான் மட்டும்தான் எந்த பாசையில் இறங்கியதோ அதே பாசையில இன்றைக்கும் இருக்கிறது. அரபு நாடுகள்ல மட்டுமல்ல, உலக நாடுகள் எங்கு சென்றாலும் கூட முஸ்லிம்கள் ஓதக்கூடிய ஒரே வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே, மற்ற வேதங்கள் அப்படி இல்லையே. இந்தியாவில் ஒரு வேதம், அமெரிக்காவில் ஒரு வேதம், சிலோர்ல ஒரு வேதம், இப்படி மாறி மாறிதான் என்ன செய்கிறது, இருந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனை அரபு மொழியில் இறக்கியதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்றான் பாருங்கள். ஃபஇன்னமா யஸர்னாஹு பிலிசானிக, இந்த குர்ஆனை உமது பாசையில் உமக்கு நாம் லேசாக்கி வைத்தோம். நாம பேசுற பாசையில குர்ஆன் வந்தாதான், ஒரு புக் இருந்தா தான் நாம படிக்க முடியும். நம்ம கையில இங்கிலீஷ் சில பேர் தமிழ் பேசுறாங்க, ஆனா தமிழ் படிக்க தெரியாது. அவங்க பேரு அவங்களுக்கு எழுத தெரியாது, ஆனா தமிழ்ல பேசுவாங்க. ஆங்கிலம் பேசுவாங்க, ஆங்கிலத்துல எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா அரபு மொழியை பாருங்கள், நமக்கு தமிழ் மொழி தாய்மொழியாக இருந்தாலும், நம்ம தாய்மொழி ஹிந்தியாக இருந்தாலும், ஆங்கிலமாக இருந்தாலும், குர்ஆனை கொடுத்து பாருங்களேன், 199 விழுக்காடு இஸ்லாமியர்கள் அந்த அரபு மொழியை சர்வசாதாரணமாக படிப்பார்கள், பொருள் விளங்கி படிப்பார்கள். ஆனா இன்னைக்கு தௌராத்து சுரியானி தௌராத்து வேதத்தை அந்த பாசையில ஹிப்ரு மொழியில ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா இன்னைக்கு ஒரு யூதன் படிக்க முடியுமா? முடியாது. இஞ்சில் வேதம் சுரியானி பாசையில இறங்குச்சு. நீங்க சுரியானி பாசையில ஒரு கிறிஸ்துவ நண்பத்தை கொடுத்து இந்த படிக்கன்னு சொன்னா படிப்பாரா? படிக்க தெரியாது. அவர் பேசுற மொழியில இருந்தாதான் அவர் படிப்பாரு, அதை விளங்குவார். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதம் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர், அல்லாஹ் தெளிவாக சொல்வார், இந்த குர்ஆனை படிப்பதற்கு, விளங்குவதற்கு, செயல்படுவதற்கு, மனப்பாடம் செய்வதற்கு அதை நாம் லேசாக்கி வைத்தோம். நீங்க எத்தனை பேர் தௌராத்தை மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க? ஜபூர் வேதத்தை எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க? இஞ்சில் வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க எத்தனை பேரு? ஆனா குர்ஆனை பாருங்க, நம்ம நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், ஆண்கள், பெண்கள். சமீபத்துல ஒரு சிறுமி 4 வயசு 5 வயசு இன்னைக்கு 6 மாதத்துல முழு குர்ஆனையும் மனப்பாடமாக்கி இருக்கின்றார். அவனுக்கு அந்த சொந்த பாசையாது, தாய்மொழியா அரபி கிடையாது. அப்ப அல்லாஹ் மனப்பாடம் செய்வதற்கும் படிப்பதற்கும் அந்த குர்ஆனை லேசாக்கி வைத்திருக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீ துபஷ்ஷிர பிஹி அல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக இந்த குர்ஆனை உமக்கு நாம் லேசாக்கினோம் உமது பாசையில். வதுத்திர பிஹி கௌமன் லுத்தா, பிடிவாதம் பிடிக்கக்கூடிய சமுதாயத்தை எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை உமது பாசையிலே உமக்கு நாம் லேசாக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அல் குர்ஆனின் மூலமாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களிலே கடைசியானவர்கள். நம்ம என்னதான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நபி வரப்போறது இல்லை, அமெரிக்காவுக்கு ஒரு நபி வரப்போறது இல்லை, சிலோருக்கு ஒரு நபி வரப்போறது இல்லை. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாப்ல 40வது ஆயத்துல தெளிவாக சொல்லுகின்றான், மாகான முஹம்மதன் அபா அஹதின் பிர்ரிஜாலிக்கும், உங்களில் அல்லாஹ் தெளிவா சொல்றான் பாருங்க, ஆண்கள்ல யாருக்கும் அவர் தந்தை இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. அரபுகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அவரு அந்த பையன் இருக்கான இவருக்கு முகமது தான் தந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பான ஒரு சைக்கடியாக இருக்கிற இவருக்கு இவர் தான் அத்தானா என்ன அர்த்தம்? அப்ப அந்த பையனுடைய அம்மாவுக்கும் இவருக்கு ஏதோ கள்ளத்தோட கூட அர்த்தம். அந்த மாதிரி பேசினாங்க. அப்பதான் அல்லாஹ் அவர்களுக்கு ரத்து கொடுத்தான், மறுப்பு கொடுத்தான். மாகான முஹம்மதன் அபா அஹதி பிர்ரிஜாலிக்கும், உங்களில் எந்த ஆண்களுக்கும் அவர் தந்தை அல்ல, அவர் பெற்ற பிள்ளைக்கு தான் அவர் தந்தை. உங்களை யாருக்கும் எந்த ஆண்களுக்கும் அவர் தந்தை கிடையாது. வலாக்கின் ரசூலுல்லாஹி, அவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், கடவுள் கிடையாது.
கடவுள் தன்மை அவருக்கு கிடையாது. அவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். வஹாத்தமன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் முத்தரையானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலி அஸ்மா அல் ஹம்சா, எனக்கு 5 பெயர்கள் இருக்கிறது. அது ஒரு பெயர் என்ன தெரியுமா? நான் தான் இறுதியானவன், எனக்கு பின்னால் லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் இறை தூதர்கள் கிடையாது. அப்படி இருந்தா இன்னைக்கு நாம கேட்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலா ஒரு நபி வந்திருப்ப தேவை இல்லைங்கிற. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் இறை தூதராக, ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக வாழ்ந்து உலகம் உள்ளளவும் இஸ்லாமியர்களுக்கும், இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும், கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும், யூத சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும், பௌத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும், கடவுள் கொள்கை இல்லாதவர்களுக்கும் தேவையான அனைத்து ஒழுக்கங்களையும் சட்டங்களையும் தெளிவாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் குர்ஆனை திறந்து பார்க்கணும், ஹதீஸை திறந்து பார்க்கணும். விளங்கலைன்னா உலுல் அம்ரி பின்கும், அறிஞர்கள்ட்ட போய் கேட்கணும், இதுக்கு என்ன விளக்கம், எங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கு என்று கேட்டுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகின்றான். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு நாட்டவருக்கு மட்டும் தலைவர் அல்ல, ஆன்மீக தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர்கள் தான் ஆன்மீக தலைவர். குல்யா அய்யுகன் நாஸ், மக்களே, மக்களே என்ன அர்த்தம்? எல்லா சமுதாயத்தையும் அழைத்து சொல்லுகின்றார். மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், உங்கள் எல்லோருக்கும் நான் தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். ஜமீஅன், அனைவருக்கும். இன்னொரு ஆயத்தை பாருங்க, வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், அகில உலக மக்களுக்கும் அவர்தான் உண்மையே பொதுவானவராக நாம் அனுப்பினோம். பஷீரன் வனதீரா, சிலருக்கு நற்செய்தி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களுக்கு, கட்டுப்பட மறுத்தவர்களுக்கு எச்சரிக்கை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றார். மற்றொரு ஆயத்தை பாருங்கள், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை அகில உலகத்திற்கும், மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற ஜீவராசிகள், மரம் செடி கொடிகள், மலைகள், கடல்கள், ஆறுகள் எல்லாவற்றிற்கும் உம்மை ரஹ்மத்தாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலக இறைவன், எல்லோருக்கும் அவன்தான் இறைவன். குர்ஆனை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இன்ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன், இந்த குர்ஆன் ஆகிறது அகில உலக மக்களுக்கும் ஒரு வேதமாக, ஒரு கூற்றாக இருக்கிறது என்று கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களிலே குர்ஆன் என்பது பொது வேதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இது போன்ற சட்டங்களை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக நாம் ஏற்றிருக்கின்றோம். அவர்களை குறித்து தான் இந்த கூட்டங்களை நாம் நடத்தி வருகின்றோம். இது போன்ற கூட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த செய்திகளை நாம் அறிந்து கொண்டு சகோதர சமுதாயத்தவர்கள் கேட்கின்ற அந்த அற்புதமான கேள்விகளுக்கு அழகான முறையிலே பொறுமையாக வேகப்படாமல் நாம் பதில் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆற்றல் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.